இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஈது பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களை என் சார்பாகவும் மஸ்ஜிதின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டவனாக சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே இவ்வாறு பேசுகின்றான். وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ, நோன்பினுடைய நாட்களை நீங்கள் பரிபூர்ணப்படுத்தி நோன்பினுடைய காலத்தை நீங்கள் முடிவுற்று விட்டால் وَلِتُكَبِّرُوا அல்லாஹ்வை நீங்கள் தக்பீரை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் பாராட்டுங்கள், தக்பீர் முழக்கங்களோடு அல்லாஹ்வை நீங்கள் வரவேறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறிவிட்டு எதற்காக வேண்டி நாம் தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதையும் அல்லாஹ் கூறுகின்றான். அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் தஆலா ரமலானுடைய இத்தனை நாட்களை நாம் நோக்க வைத்து எத்தனையோ நபர்கள் வழி தவறி இருக்கக்கூடிய நேரத்திலே நேரான பாதையிலே சத்திய பாதையிலே அல்லாஹ் தஆலா நம்மை இருக்க வைத்தார் அல்லவா, அதற்காக வேண்டி அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் கூறி அல்லாஹ்வை நீங்கள் பாராட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அந்த விதத்திலே இன்றைய தினம் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொண்டாட்டத்தினுடைய தினமாக, சந்தோஷத்தினுடைய தினமாக, மகிழ்ச்சியை பரஸ்பரம் படுத்திக் கொள்ளக்கூடிய, ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தினமாக அல்லாஹ்வும் நபியும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இஸ்லாம் எந்த சூழ்நிலையிலேயும் வருத்தத்தையும் கவலையும் நமக்கு வலியுறுத்துவதில்லை. சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தான் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றான். ஒரு வசனத்தில் இவ்வாறு பேசுகின்றான். குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மதிஹி, அல்லாஹ்வினுடைய சிறப்புகளை நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ்வினுடைய ஃபضல்களை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியுறுங்கள், சந்தோஷம் அடையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எல்லா சூழ்நிலையிலேயும் மார்க்கம் என்பது நாம் நல்ல முறையிலே சந்தோஷமாக இருப்பதை தான் நமக்கு விரும்புகின்றது. அந்த விதத்திலே இந்த ஈதினுடைய தினம், கொண்டாட்டத்தினுடைய தினங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினர்களிடத்தில் எந்த விதத்திலே அமைந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வரையறுத்து கூறுகின்றது. நம்முடைய கொண்டாட்டங்கள் என்பது மாற்றார்களுடைய கொண்டாட்டத்தை தாண்டிலும் முரண்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் நமக்கு எப்படி கற்றுத் தந்தார்களோ அந்த முறையிலே நம்முடைய கொண்டாட்டங்கள் அமைந்திருக்க வேண்டும். முதலாவதாக, எதை வைத்து நாம் மகிழ்வது, எந்த விஷயங்களை கொண்டு நாம் சந்தோஷம் அடைவது என்று சொன்னால் நபி அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். சொந்தங்களோடு இணைந்து பேசுங்கள், சொந்தங்களோடு இணைந்து வாழுங்கள். இன்றைய தினத்திலே உங்களுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களை சந்தியுங்கள், தாய் தந்தையை சந்தியுங்கள், அவர்களிடத்தில் துஆவை பெறுங்கள், அவர்களுடைய உபதேசத்தை நீங்கள் பெறுங்கள். ஒருவேளை உங்களுடைய சொந்தக்காரர்கள் உங்களுக்கு பக்கத்தில் உங்களோடு இணைந்து இருக்கவில்லை என்றால் தொலைபேசியில் அழைத்து தொடர்பு கொள்ளுங்கள், தொடர்பு கொண்டு நலம் விசாரியுங்கள். நல்லா இருக்கீங்களா, உடல் எப்படி இருக்கின்றது, ரமலானுடைய மாதம் எப்படி கழித்தது என்று சொந்தங்களை இணக்கமாக ஆக்கிக்கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். கொண்டாட்டங்கள் நம்முடைய விதத்தில் அமைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஒருவேளை தாய் தந்தை இழந்தவர்களாக நாம் இருப்போமே என்று சொன்னால் அவர்களுடைய கபர்களுக்கு சென்று ஜியாரத் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு நாம் அந்த நேரத்திலே சென்று ஜியாரத் செய்து நம்முடைய ஓதக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களினுடைய நன்மைகளை நாம் பெற்றோர்களுக்கு எத்தி வைத்து அவர்களையும் நாம் மகிழ்விக்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய கூட்டங்கள் எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட முறையிலே அமைய வேண்டும். 3 நிபந்தனைகள் மார்க்கம் நமக்கு வரையறுத்து கூறுகின்றது. கொண்டாட்டத்திலே இஸ்லாமியர்களுடைய கொண்டாட்டம் எப்படி அமைய வேண்டும் என்பதில் 3 நிபந்தனைகளை கூறுகின்றது. முதலாவது, கொண்டாட்டங்கள் என்பது பாவத்தை விட்டும் தூரமானதாக இருக்க வேண்டும். கொண்டாட்டம் என்ற பெயரிலே சினிமாவிற்கு செல்வது, ஆபாசமான கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது, இசை கேட்பது, டான்ஸ் ஆடுவது, இப்படி நம்முடைய கொண்டாட்டங்கள் அமையக்கூடாது. மார்க்கத்திலே எதுவெல்லாம் தடை செய்யப்பட்டதாக இருந்ததோ அவை எல்லாவற்றையும் விட்டு நீங்கியதாக நம்முடைய கொண்டாட்டங்களும் நம்முடைய சந்தோஷங்களும் அமைய வேண்டும் என்று
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். எனவே மாற்றார்களை போன்று நம்முடைய மதத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கொண்டு நாம் சந்தோஷம் அடைவது என்பது முற்றிலும் தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. இரண்டாவது விஷயம், இஸ்ராஃபை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சந்தோஷப்படுகின்றேன், கொண்டாட்டம் அடைகின்றேன் என்ற பெயரிலே எந்த சூழ்நிலையிலேயும் வீண் விரயத்தின் பக்கம் நம் சமூகம் செல்லக்கூடாது. மாற்றார்களை போன்று காசை கரியாக்குவது, பட்டாசுகளை வெடிப்பது என்று நம்முடைய பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்து அழித்து கொள்ளக்கூடிய ரீதியில் நம்முடைய கொண்டாட்டங்கள் அமையக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான், வலா துஸ்ரிஃபு ஃபில் அர்த், பூமியிலே தேவையில்லாத ரீதியில் நீங்கள் பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை பிரியப்பட மாட்டான், அவன் வெறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். எனவே நம்முடைய கொண்டாட்டம் என்பது பாவத்தை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும், வீண் விரயத்தை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு நிபந்தனையை மார்க்கம் கூறுகின்றது, மற்ற நபர்களை துன்புறுத்தக்கூடிய ரீதியிலே நம் கொண்டாட்டம் அமையக்கூடாது. மற்றவர்களை மனம் புண்படுத்தி மற்றவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு இடையூறை, தீங்கை ஏற்படுத்தி நம்முடைய கொண்டாட்டங்கள் அமையக்கூடாது. நிறைய நபர்கள் இன்றைக்கு கூட்டாக சேர்ந்து ஒரு நபரை கலாய்ப்பது, அவருடைய மனதை புண்படுத்துவது என்ற ரீதியிலே சிலர்கள் கொண்டாடுகின்றார்கள். நட்பு வட்டாரத்தில் அந்த நபர் சந்தோஷமாக அதை எடுத்துக்கொண்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய மனம் புண்படக்கூடிய ரீதியில் ஏதேனும் ஒரு நபரை வைத்து நாம் சந்தோஷம் அடைவது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் பேசுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் ஆஸா, எந்த ஒரு நபரும் மற்றவரை இழிவுபடுத்த வேண்டாம், அவரை இழிவுபடுத்தி நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டாம். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த நபர் இழிவுபடுத்தப்பட்ட அந்த நபர் இழிவுபடுத்தக்கூடிய அந்த நபரை விட சிறந்த நபராக இருக்கலாம். அமல்களிலேயும் இபாதத்திலேயும் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய நெருக்கத்திலேயும் அந்த நபர் சிறந்த நபராக இருக்கலாம். எனவே எந்த ரீதியிலேயும் மற்றவர்களை மனம் புண்படுத்தி மற்றவர்களுடைய மனதை நோகடித்து நம்முடைய கொண்டாட்டங்களும் சந்தோஷங்களும் அமையக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினத்திலே சந்தோஷமாக இருப்பதையும் கவலைகளை விட்டு நாம் யாரிடத்திலெல்லாம் பேசாமல் இருக்கின்றோமோ, பல வருடங்களாக பேசாமல் இருப்போம், மனக்கசவுகளை எல்லாம் வைத்திருப்போம், எல்லாவற்றையும் துறந்து விட்டு நம்முடைய பிரஸ்டீஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அகங்காரத்தை எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ் நம்மை சந்தோஷமாக இருக்க சொல்லியிருக்கின்றார், அல்லாஹ் நம்மை இணைந்து வாழ சொல்லியிருக்கின்றான் என்று அல்லாஹிற்காக வேண்டி நாம் அவர்களோடு இணைந்து சொந்தங்களோடு இணைந்து சந்தோஷமாக இருப்பதையும் மகிழ்வதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. எந்த ரீதியிலேயும் பாவத்தினுடைய முறையிலேயும் அதே போன்று இஸ்ராஃபினுடைய ரீதியிலேயும் மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய ரீதியிலேயும் நம்முடைய கொண்டாட்டங்கள் அமையக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு ஹதீஸை கூறி நிறைவு செய்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறு கூறுகின்றார்கள். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் ஸாம ரமஸான ثم أتبعه ستا من شوال كان كصيام الدهر. எந்த ஒரு நபர் ரமலானுடைய மாதம் முழுவதுமாக நோன்பை நோற்றுவிட்டு பெருநாளுடைய கொண்டாட்டத்தை அடுத்து தொடர்ந்து 6 நாட்கள் யார் நோன்பு நோற்பாரோ, முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட மிக வலுவான ஹதீஸ். நோன்பை ரமலானுடைய மாதத்தில் முடித்து பெருநாள் கொண்டாட்டத்தினுடைய தொடர்ச்சியாக 6 நாட்களை, அதாவது இமாம்கள் சொல்கின்றார்கள், முடியாதவர்கள் அந்த ஷவ்வாலுடைய மாதத்தின் முழுவதும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையின் காரணங்களால் வைக்க முடியவில்லை என்று சொன்னால் விட்டு வைப்பதற்கும் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். 6 நோன்புகளை, 6 நோன்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த 6 நோன்பை யார் நோட்பாரோ கான கசியாமி தஹரி, வருடம் முழுவதும் நோன்பு நோற்றால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அவ்வளவு நன்மைகள் வெறுமனே அந்த 6 தினம் நோன்பு நோற்பதின் மூலமாக ஒரு பெற்றுக்கொள்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, அனைவரும் இந்த ரமலானுடைய மாதம் முடித்த கையோடு நிறைய நபர்கள் ஃப்ரீயா இருக்கும் என்று நினைப்போம்.
ஆனால் அந்த கஷ்டத்தோடு உடனே ஒரு 6 நாட்களை நாம் நோன்பு வைத்து விட்டால் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ இந்த எல்லா நன்மையும் அடைந்து கொள்வதற்குண்டான பெரும் பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய நல்ல நாளிலே நம்முடைய கொண்டாட்டங்கள் மார்க்கத்திற்கு உட்பட்ட ரீதியிலேயும் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எப்படி வழிவகுத்து இருக்கின்றார்களோ அந்த ரீதியில் அமைவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.